தமிழகத்தில் +2 மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் மாநிலத்திலேயே ஈரோடு மாவட்டம் முதலிடம் பிடித்து சாதனை படைத்ததற்கு அங்குள்ள பழங்குடியின மாணவ மாணவிகள் முழுமையாக தேர்ச்சி பெற்றதே காரணம் என அதிகாரிகள் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளனர். தமிழகத்தில் கடந்த மார்ச், ஏப்ரல் மாதங்களில் +2 மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெற்று முடிவுகள் மே மாதத்தில் வெளியாகின. அரசு பள்ளி மாணவ மாணவிகள் தொடர்ந்து சாதனை படைத்து வருகின்றனர். 2011ஆம் ஆண்டு 3வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கல்வித்துறைக்கு வரலாறு காணாத அளவுக்கு நிதி ஒதுக்கினார். மாணவ மாணவிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆசிரியர்கள் நியமனம், மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா நோட்டு புத்தகம், சீருடை, கணித உபகரணங்கள் உள்ளிட்ட 14 வகையான பொருட்களையும் வழங்கி வருகிறார். மேலும் ஏழை மாணவ மாணவிகள் கல்வி பயில உண்டு உறைவிட பள்ளிகளும் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் கல்வித்தரம் அதிகரித்துள்ளதோடு அதிக தேர்ச்சி சதவீதம் மற்றும் மதிப்பெண்கள் பெற்று மாணவ மாணவிகள் சாதனை படைத்து வருகின்றனர். இதனால் ஈரோடு மாவட்டம் தேர்ச்சி சதவீதத்தில் மாநிலத்திலேயே முதன்மை மாவட்டமாக கடந்த 3 ஆண்டுகளாக தனது சாதனையை தொடர்ந்து வருகிறது. ஈரோடு மாவட்டத்தை சுற்றியுள்ள மலைப்பகுதிகளில் பழங்குடி மற்றும் ஆதி திராவிட மாணவ மாணவிகள் பயிலும் பள்ளிகளில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பில் 201 அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மூலமாக 25,522 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். இதில் 24,737 மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்துள்ளனர். நான் அணைக்கல்லேருந்து இங்கே படிக்கிறேன். எனக்கு இங்கே நல்ல வசதி எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. எங்கள் HM, டீச்சர், வாத்தியார் எல்லோரும் எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. எல்லா மாணவர்களும் இந்த வருஷம் சென்டம் அடிப்போம்னு நான் நம்பிக்கையோடு இருக்கிறோம். அங்கே செருப்பு, சோப்பு வாரத்துக்கு 5 நாள் முட்டை போடுறாங்க. அம்மா வந்ததுனால நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. பாடத்திட்டங்கள், அரசு புக்கு, நோட்டு, உபகரண பெட்டி, கணித உபகரண பெட்டி, சீருடை, காலணி எல்லாம் கொடுக்குறாங்க. ஹாஸ்டலில் வகை வகையாக சாப்பாடு கொடுக்குறாங்க. இருக்கு பெட்டு, பெட்ஜிஸ்ட்டு எல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் போக்குவரத்து பஸ் கொடுக்குறாங்க. நல்லா பார்த்துக்குறாங்க. முதலமைச்சர் அம்மாவுக்கு நன்றி. 10ஆம் வகுப்பில் 347 பள்ளிகளைச் சேர்ந்த 27,493 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதி 27,076 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்று சாதனை நிகழ்த்தியுள்ளனர். அரசு பொதுத் தேர்வில் தேர்ச்சி அணைஞ்சு வருகிறோம். இப்போவும் நாங்கள் 100% அரசு பொதுத் தேர்வில் மார்க் எடுப்போம். முதலமைச்சர் அம்மாவுக்கு நன்றி தெரிவிச்சு. தலமலை, ஆசனூர், கெத்தேசால், தாளவாடி உள்ளிட்ட மலைப்பகுதி மாணவ மாணவிகள் தேர்ச்சி சதவீத அதிகரிப்பால் மாநிலத்திலேயே ஈரோடு மாவட்டம் தேர்ச்சி விகிதம் முன்னிலை வகிக்கும் சாதனையை எட்டியுள்ளதாக கல்வியாளர்கள் தெரிவித்தனர். இந்த தாளவாடி ஏரியாவில் இந்த அளவுக்கு மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் செலுத்தி அதிக தேர்ச்சி விகிதம் வருவதற்கு காரணமாக இருப்பது நமது அம்மாவினுடைய ஆட்சியாக இருக்கிறது. அதற்காக எங்கள் சார்பாக, ஆசிரியர் குழுக்கள் சார்பாக மற்றும் பெற்றோர்கள் சார்பாகவும் அம்மா அவர்களுக்கு எங்களது நன்றியை சிரம் தாழ்த்தி தெரிவித்துக் கொள்கிறோம். கல்வி மேம்பாட்டுக்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கையின் பலனாக கல்லாதவர்களே இல்லை என்ற நிலையை தமிழகம் எட்டி இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து தர்மராஜன்.